குலதெய்வம் கோயில்ல தான் அப்புவுக்கு மொட்டை அடிச்சு காது குத்தணும்னு முடிவாயிடுச்சு. இனிமே அதுக்கான ஏற்பாடுகளை நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதுக்கு நம்ம குலதெய்வம் கோயில்ல இருக்கிற பூசாரிக்கு போன் பண்ணி நம்ம காது குத்துக்கு வரோம்னு சொல்லிடு. அவர் அங்க இருக்கிற ஆசாரி, மொட்டை அடிக்கிறவரு, இப்படி அவங்களுக்கெல்லாம் சொல்லிட்டு மத்த ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவாரு. எல்லாம் அவர் பார்த்துப்பாரு. சரிப்பா. என்னங்க, நாம போய் காது குத்திட்டு வந்துட்டா மட்டும் போதாதுங்க. அங்க இருக்கிற நம்ம சொந்தக்காரங்க, தெரிஞ்சவங்க, ஊர்க்காரங்க, இவங்க எல்லாருக்கும் விருந்து வைக்கணும். எல்லாரும் வந்து வயிறார சாப்பிட்டு மனசார நம்ம அப்பாவை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகணும். ஆமா ரகு, ஜானகி சொல்றதும் சரிதான். நாம எல்லாரும் அப்போ வாழ்த்துறத விட எல்லாரோட வாழ்த்தும் தான் வளர்ற பிள்ளைக்கு ரொம்ப முக்கியம். அதுக்கு என்னம்மா, நம்ம ஊர் ஆளுங்களை வச்சு தடபுடலா சமைச்சு ஊர்க்காரங்க எல்லாருக்குமே நல்ல பெரிய விருந்தா போட்டுருவோமா? மச்சான், அதை இந்த மாமன் பாத்துக்கிற மச்சான். என் மாப்பிள்ளைக்கு இந்த மாமன் செய்யற சீரு. என்னங்க, இன்னைக்குதான் நீங்க ஒரு உருப்படியான வார்த்தை சொல்லிருக்கீங்க. கண்டிப்பா நல்லா 16 வகை கூட்டு பொரியலோட 4 வகை பாயாசத்தோட சும்மா விருந்து தடபடலாம் நடத்திடலாம். அண்ணி, விருந்தெல்லாம் தடபுடலாம் இருக்கணும் தான். ஆனா என் பிள்ளைக்கு யாரு மடியில உட்கார வச்சு காது குத்தணுங்கிறது தானே எல்லாத்தை விட முக்கியமான விஷயம். ஆமா, யார் மடியில வச்சு காது குத்தலாம்? இது என்ன கேள்வி அத்தை? எங்க அண்ணன் மனோகர் மடியில வச்சுதான் காது குத்தணும். அவர் தானே தாய் மாமன். இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? அதுக்குல்ல, டக்குன்னு ஒரு தடவை உங்க அண்ணன் வந்து தாய் மாமனா இல்ல தண்ணி மாமனா நினைச்சாதான் சிரிப்பு வந்துருச்சு. இல்ல, நான் அவனை நடந்து வந்து பார்த்ததே இல்லையா? அவன் எப்பவும் 4 கால தவந்து தவந்து தானே வந்திருக்கான். இதுல அவன் மடியில என் புள்ளைய உட்கார வச்சு காது குத்துனா என் புள்ள விளங்கிருவான். நீங்க பாருங்க, இந்த நக்கல் பேச்சுலாம் தேவையில்லை. அவரு 2 கால்ல நடந்து வந்தாலும் சரி, 4 கால்ல தவழ்ந்து வந்தாலும் சரி, ஏன் பிள்ளைக்கு அவரு மட்டும் தானே தாய் மாமன். அவரை போய் நம்ம முறையா கூப்பிடணும். அவர் அப்படியே பெரிய கலெக்டர், அவர் அப்படியே நம்ம முறையா போய் கூப்பிடணுமாக்கும். நீங்க பாருங்க, அவரு கலெக்டர் உத்தியோகம் போறாராம் இல்ல குமாஸ்தா வேலை பாக்குறாராங்கிறதுலாம் முக்கியம் கிடையாதுங்க. அவர் தான் என் பிள்ளைக்கு முறை செய்யணும். அப்போ அவரு கண்டிப்பா கூப்பிட்டு தான் ஆகணும். முறையே தெரியாம முறை தவறி குடிச்சுக்கிட்டு தெரியற அவரு என் புள்ளைக்கு வந்து முறை செய்வாரா? இங்க பாருங்க, குடிக்கிறது அவரோட தனிப்பட்ட விஷயம். அதுவும் இல்லாம ஒரு மருமகனுடைய காது குத்துக்கு யாராவது குடிச்சிட்டு வந்து உட்காருவாங்களா? சும்மா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லணும்னு சொல்லிட்டு இருப்பீங்க. செய்வாண்டி, உங்க அண்ணன் அதையும் செய்வான். நான் சொன்ன மாதிரி குடிச்சிட்டு வந்து உட்காருவான். அவன் குடிச்சிட்டு வந்து உட்கார்ந்தா கூட பரவாயில்ல. ஆனா குடிச்சிட்டு அன்னைக்கு காது குத்துற இடத்துல வந்து நேரா தொப்புன்னு விழுந்துருவானே.